வெல்கம் டு த கலா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா பிஜிடிஆர்பி மேக்ஸில் அல்ஜிப்ரா பார்க்குறோம். அல்ஜிப்ராவில் குரூப் எடுத்துக்கிறோம். குரூப்னாலே ரெண்டு தான் நம்ம பிரிக்க முடியும். என்னென்னா இது தெரிஞ்சால் எல்லாமே போட்டலாம். ஃபைனட்டு இன்ஃபைனட், அதாவது வரையறுக்க முடியும் வரையறுக்க முடியாது. குரூப்னாலே அதுக்கு நாலு பண்புகள் தான், ப்ராப்பர்ட்டிஸ் தான் வரும். அந்த 4 பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடைவு பண்பு, அதாவது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அடைவு பண்புனாலே ஏ ஸ்டார் பி, அது ஸ்டார். இந்த ஸ்டார்ன்றது பைனரி ஆப்ரேஷன்ஸ், அதாவது ப்ளஸ் மைனஸ் டிவைடட் மல்டிப்ளிகேஷன்ஸ்ன்ற அந்த 4 இருக்கு இல்லையா, அதுதான் இந்த பைனரி ஆப்ரேஷன்ஸ். ஸ்டார்ன்றது ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஜினா குரூப்பு. அடுத்தது சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ். அடுத்தது இங்கே ஃபஸ்ட்டு இதில் ஏ ஸ்டார் பி வரும், மூணாவதில் சி சேர்ந்து வரும், ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இங்கே ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ஏ ஸ்டார் பிக்கும் அடுத்தது பி ஸ்டார் சிக்கும் ப்ராக்கெட் மாறும், அதாவது இந்த ப்ராக்கெட்டு இங்கே மூவ் ஆகும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எது எப்படி போனாலும் ஆன்சர் ஈக்குவலாக வரும். இந்த பக்கம் ஆன்சரும் இந்த பக்கம் ஆன்சரும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் சேர்ப்பு பண்பு. அடுத்தது சமணி பண்பு, அதாவது ஐடென்டினாலே குரூப்பில் இ தான் ஆன்சரு. ஈன்றது சமணி பண்புன்னு சொல்லுவாங்க, ஐடென்டின்னு சொல்லுவாங்க. ஏ ஸ்டார் இ அடுத்தது இ ஸ்டார் ஏ அப்படின்னு ரெண்டுமே வந்தாலும் ஆன்சர் ஏ தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஐடென்டி. அடுத்தது இன்வர்ஸ் எதிர்மறை பண்பு, அதாவது ஏ கூட ஏ இன்வர்ஸ் போட்டுட்டு ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ, அதாவது இதை இப்படி மாற்றி போட்டாலும் இதை இப்படி எழுதி போட்டாலும் ஆன்சர் இ தான் வரணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ ஸ்டார் பி, அடுத்தது இதில் மட்டும்தான் சி சேர்ந்து வரும், ஏ ஸ்டார் பி ஸ்டார் சின்ட்டு. ரெண்டாவது சேர்ப்பு பண்பில் மட்டும்தான். மூணாவது சமணி பண்புலேயும் இ வருது, இன்வர்ஸ்லேயும் இ தான் வருது. இதை தெரிஞ்சிட்டாலே போதும். இந்த குரூப்னாலே இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸை மெயின் பண்ணி தான் வரும். இதுதான் அல்ஜிப்ராவோட குரூப் தியரி.